அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். யோகி ராம் சுரத்குமார் அவர்களது நினைவு நாள் பிப்ரவரி 20, டிசம்பர் 1 அவருடைய பிறந்த நாள். அவரும் துலா ராசி தான். அவர் கூட சுவாதி நட்சத்திரம் தான். நேற்று நம்ம முந்தா நேற்று தான் சுவாதினா மானுசாமியும் இருக்கிறாரு. மானுசாமிக்கு ஜீவசமாதி நாள். ஆனால் கிருபானந்த வாரியாருக்கு பிறந்தது சுவாதி நட்சத்திரம். யோகி ராம் சுரத்குமார்னால தான் இந்த சித்தர்கள்ன்ற ஒரு உலகமே எனக்கு வந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணன்றது ஒவ்வொரு வருஷமும் இதை நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் நிறைய. அது ஏன்னா பாலகுமாரன்றவர் இவர்கிட்ட போயிட்டு பாலகுமாரன்றவர்களே ஒரு சித்தரஞ்சுக்கு போனார். அவர் தான் அந்த உடையார்னு சொல்லிட்டு அந்த ராஜராஜ சோழன் அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் அதை பற்றிலாம் அவர் எழுதுனது. சினிமாக்களும் அவர் எழுதியிருக்காரு பாலகுமாரன். நான் ஒரு 7th 8th அவருடைய நாவல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். இன்றைக்கி லைஃப் எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் எனக்கு அவர் அந்த கதை எழுதுறது கூடவே ஒரு பேஜ் எழுதினார்னா அதில் சைக்கலாஜிக்கலாக எழுதுவார். ஒரு பட்டிக்காட்டு பெண் இருந்தால் கூட அந்த பட்டிக்காட்டு பெண் மற்றவங்கிட்ட எப்படி போராடுறாங்க, அப்போ அந்த போராடுறது சண்டையை போட்டுருவார் அந்த ஸ்லாங்கில். அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் மட்டும் இவருடைய மைண்ட் தாட்டில் எப்படி ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு இவர் டாக்டர் எப்படி சொல்லுவாங்க அந்த மனநிலையை அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணுக்கு அதுக்கு பதிலுக்கு பழி வாங்கணும்னு இருக்குது. அதுக்காக அவங்க உள்மனம் இப்படி யோசிக்குது. இல்லைன்னா அவங்க தன்னை இப்படி காட்டிக்கணும்னு சொல்லிட்டு உள் மனசை முடிவு பண்ணுது. அதனால் அந்த வார்த்தை அப்படி வெளிவந்தது அப்படின்றதுக்கு இவர் தனியாக ப்ராக்கெட்டில் ஒரு 4 பேஜுக்கு ஒரு முறை அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார். ஆனால் நாட்டு வழக்கில் அவங்க ஒரு மாதிரி இந்த ஸ்லாங்லலாம் பேசிகிட்டு இருக்கிறத அந்த ஸ்லாங் படியே போட்டுருவார். ஆனால் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார். அந்த வே ஆஃப் இதில் நான் அந்த சின்ன வயசில் அந்த நாவல் படிக்கிறது அதெல்லாம் படிக்கும்போது புரிஞ்சுக்கிட்டதுனால கல்யாணம் ஆன பின்னாடியும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி நிறைய ஊரில், அதாவது வளர்ந்தது ஒரு கிராமம், பிறந்தது ஒரு கிராமம், ஸ்கூல் போனது ஒரு கிராமம் சொல்லிட்டு அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வாழ்க்கைப்பட்டு போனது பக்கத்தில் இருக்கிற அந்த மெயின் டவுனு. அதுக்கப்புறம் ஒரு 10 years கழித்து தான் சென்னைக்கு வர்றது. அப்போது எல்லா தரப்பட்ட இடத்துலையுமே அந்த கதையை படிக்கலைன்னா நான் எல்லாமே ஒரு மாதிரி வெறுத்திருப்பேன். ஒரு மாதிரி இல்லைன்னா பதிலுக்கு பதில் சண்டை போட்டிருப்பேன். அதை ஃபேஸ் பண்ண இவங்க மைண்டில் இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்க தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கதையை படிக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை கல்யாணம் ஆன பின்னாடி. ஆனால் உனக்கு அதை பழி வாங்கணுன்னு இருக்குது. உனக்கு உண்மையிலே அந்த விஷயம் தேவையில்லை. உனக்கு அந்த விஷயத்தை அவங்க மேலே இருக்கிற எதிர்ப்புக்காக நீ இந்த மாதிரி ஒன்று பண்ணுற. ஆனால் உனக்கு உண்மையிலே அது தேவையில்லை. இப்படி டிஃபைன் பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சிட்டதுனால சண்டைக்கு போகிறதுக்கான மோடை விட யோசிக்கிற மோடையே இருந்துச்சு. அதனால் என்ன ஆச்சுன்னா கூடவே நம்மளை வளர்த்திக்கணுன்ற எண்ணமும் இருந்தது. இதுக்கெல்லாம் நேருக்கு நேர் சண்டை போட்டிருந்தா வேலைக்காகாது. இப்போதைக்கு அவங்க காலில் இருக்கணும். ஆனால் படிப்படியாக வளர்த்துடணும். ஒரு நாளைக்கு தான் நம்ம அதை விட்டு ஓரளவுக்கு ஒரு நல்ல இதில் ஸ்ரீலங்காவில் இவர் போய் ஹனுமன் போயிட்டு வாழை சுருட்டி அது மேலே போயிட்டு உட்காந்தாரு, அந்த மாதிரி உட்கார முடியும். இன்றைக்கி முதல் நாளே போயிட்டு அந்த மாதிரி மேலே உட்கார முடியாது. அப்படியெல்லாம் புரிஞ்சிக்க முடிஞ்சது எனக்கு. பலதரப்பட்ட கதைகள் அவர் எழுதியிருப்பார். சூப்பராக ஒரு ட்ரேட் ஃபார் ஃபுல்லாக பில்ட் பண்ணி அந்த ஃபுல்லாக அது எப்படி அதில் வேலை செய்கிறாங்க, ஆட்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க, கட்டெல்லாம் பிரிச்சுட்டு எல்லாம் போயிடுவாங்கன்னா அந்த குடும்பங்களினுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குதுன்ற மாதிரி ஒரு கதை எழுதியிருப்பார். இது மகாபாரதம் கூட ஒரு சின்னதாக ஷார்ட்டாக எழுதியிருப்பார். ராமாயணம் கூட கொஞ்சம் ஷார்ட்டாக எல்லாத்தையும் சுருக்கி கடகடான்னு புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதியிருப்பார். அந்த மாதிரி பலதரப்பட்ட கதைகளை அவர் எழுதியிருப்பார். அதனுடைய ஒரு ரசனை இருந்ததுனால என்ன பண்ணேன்னா இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது 2018 அந்த கதைகளை கூட நீங்கள் கேடிபியில் அமேசானில் போட முடியும் எழுதின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்போத்துலேருந்தே கதை எழுதுகிற பழக்கமும் எனக்கு உண்டு. ஆனால் எப்படி பப்ளிஷ் பண்ணோம் என்ன பண்ணோம் அதெல்லாம் அவ்வளோ தெரியாது. அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ ஆள் கிடையாது. அதனால் சரி நம்ம யூடியூப் தான் ஸ்டார்ட் பண்ணுறோமே, இது ஏதோ காட்டுதே நெட்டில் கேடிபியில் கூட போடலாம், அமேசானில் கூட போடலான்னு காட்டுதே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போது நான் என்ன பண்ணேன், பாலகுமாரன் அவர் ஞாபகம் வந்துடுவே. அவர் கதைங்களை படிச்சதுனால அதை பற்றி தேடி போகும்போது என்ன ஆச்சுன்னா பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு அவங்க வீட்டுக்கே போயிட்டு ஒரு பேட்டி அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அதில் அவர் சொல்கிறாரு, பின்னாடி பெரிய யோகிராம் அவர்களுடைய படம் இருக்குது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ நான் போனேன். அப்போ அவர் சொல்லியிருப்பார், நான் இத்தனை நாள் பொத்தோ ஏதோ ஒரு விஷயம் முடிஞ்சால் நான் வரேன் அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தேன். அப்புறம் அங்கே போனேன், எப்படி ஒரு சன்னியாச ஸ்டேஜுக்கு போனேன், அவருடைய அற்புதங்களை பற்றிலாம் அவர் பேசியிருப்பார். அந்த வீடியோவை பார்த்தேன், அவ்வளோதான். இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன பண்ணேன்னா அப்படியே அந்த வீடியோவில் உள்ள ஒரு படம் தெரியுது பார்த்தீங்களா யோகிராம் அவர். அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் ஸ்கூலில் டூர் கூட்டின்னு போனாங்க திருவண்ணாமலை சைடில், அவ்வளோதான்.
அந்த அங்கே இடத்துல என்னவோ ஒரு பாறை நரிப்பாறைன்னு ஒன்று இருக்கும். அது இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன். ஓ, அந்த நரிப்பாறையில் தான் நம்ம உட்காந்து அந்த மதிய சாப்பாடு நம்ம வீட்டிலேருந்து எடுத்து போன டிஃபனை சாப்பிட்ட இடமா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த இது வந்து யோகிராம் சுரத்குமார் அவர்களுடைய அந்த நாள், அது பிப்ரவரி 20ன்றது அவருடைய கனெக்ஷன் வந்து நான் யாராவது ஒரு சொல்லி திருவண்ணாமலைக்கு போயிட்டோ இல்லை வேறு எதனா ஒரு யாரோ சொல்லி பண்ணதில்லை. என் மைண்டுக்குள்ளே இருந்ததை யூடியூப் ஆரம்பிக்கும் போது பாலகுமாரன் அவர்களுடைய வீடியோ பார்க்குறேன், அவ்வளோதான். நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த வீடியோவுக்குள்ளே அவர் வீட்டில் பின்னாடி யோகிராம் இவருடைய படம், இந்த படமாக தான் இப்போ நான் வச்சுட்டுருக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு படம், பெரிய ஃபோட்டோ ஒன்று இருக்குது. இந்த ஃபோட்டோவுக்கே ஒரு தனி கதை இருக்குது. இந்த ஃபோட்டோ அவருக்கே ரொம்ப பிடிக்கும். யோகிராம் அவர்களுக்கே அந்த படிக்கட்டு அண்டு நின்று அவர் எடுத்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும். இது நான் ஃபோட்டோஷாப்பில் நான் பண்ணி அந்த திருவண்ணாமலையும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி செஞ்சு நான் பிரிண்ட் போட்டுக்கிட்டேன். அந்த இவர் வந்து அந்த வீடியோக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோவை பார்த்து நான் வேண்டுறேன், நான் இனிமேல் தான் கதையை எழுத போகிறேன். நான் ஒரு கதை எழுதி சின்ன வயசுலேருந்து எப்படிலாம் பப்ளிஷ் பண்ணலாம் எனக்கு தெரியல. இந்த யூடியூபோடவே அதை ஆரம்பிச்சு அதை நாங்கள் எழுதி எனக்கு அது எப்படி போஸ்ட் பண்ணணும், எப்படி எதுவுமே ஆம்சானில் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு தெரியல. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் அப்லோடும் பண்ணிவிட்டு அதுக்கு முறைப்படி எப்படி அதை இது பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பப்ளிஷ் பண்ணிட்டேனானா கரெக்டாக அடுத்த வருஷம், ஒரு வருஷத்துக்குள்ளே பண்ணிட்டேனானா கரெக்டாக அடுத்த வருஷம் அவர் சொல்லியிருக்காரு, திருவண்ணாமலையில் தான் இருக்குது உங்களுடைய இதுன்னு சொல்லியிருக்காங்க, அங்கே போய் விசாரிச்சுன்னு கூட வந்துடுறேன், உங்கள் இடம் எங்கே இருக்குதோ அங்கே வந்துடுறேன். எனக்கும் பாலகுமாரன் அவர்கள் இதில் ஒரு தூசு அளவுக்கு, ஒரு புள்ளி அளவுக்காவது நான் அவர் அந்த அளவுக்கு எழுத்தாளர் ஆகிற அளவுக்கு எனக்கு வந்து முதல் கதையை பண்ணி நான் முடிச்சு பப்ளிஷ் பண்ணிட்டாலே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன், வீடியோக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோவை பார்த்து. ஆனால் அதுக்கு கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து நான் பப்ளிஷும் பண்ணிட்டேன், எதுவும் பண்ணிட்டேன். நான் அப்படி ஒரு வேண்டுதல் வேண்டணுன்ற விஷயத்த மறந்துட்டேன். கரெக்டாக வந்து ஒரு சிவராத்திரிக்கு மறுநாள், அது 2019 20 ஞாபகம் இல்லை, கரெக்டாக ஒரு அம்மா ரோட்டில் வளாத்திட்டு நாய் பிடிச்சிட்டு கருப்பு கலர் காலபைரவர் மாதிரி பிடிச்சிட்டு, இன்றைக்கி இது கூட தேய்பிரை அஷ்டமி, காலபைரவர் மாதிரி ஒரு பக்கத்துலேயே அந்த அம்மா கூடவே வருது அந்த நாய் வந்து. அப்போ அந்த அம்மா வந்து என்கிட்ட ரொம்ப பேசுறது கூட இல்லை. அந்த அம்மா சம்மந்தம் இல்லாத நான் போயிட்டு ஒரு மண்டி எடுத்து கிளம்பி போகலாம் ஐயப்பன் கோயிலுக்குன்னு போகலான்னு கிளம்பும்போது அவசரமாக மூடிடுவாங்களே கோயிலுன்னும் போது, திருவண்ணாமலைக்கு போகலையா நீங்கன்னு கேட்குறாங்க. எதுவுமே கிடையாது, அந்த அம்மா கூட பேசுறது கிடையாது. நான் எப்போவுமே அந்த அம்மா எடுக்கும்போதே எதனா பேசிட்டு 4வது லைனில் வந்தால் பரவாயில்ல, திருவண்ணாமலைக்கு இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளால் தான் என்னால் வந்து கடவுள் இல்லைன்ற விஷயத்தையோ அந்த மாதிரி விஷயத்துக்கு என் வாழ்க்கையில் ஆர்கியூவே பண்ண முடியாது, சாட்சியாக இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி அந்த அம்மா வந்து நீங்கள் வந்து இப்போ திருவண்ணாமலைக்கு போகலையான்னு கேட்டாங்க. ஏன் என்ன இப்போ என்ன பிரச்சனை என்ன இருக்குது, எதுக்காக திருவண்ணாமலை போகிறியான்னு கேட்குறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டேன். நான் சொன்னால் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அது, எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு. நான் ஏங்க இங்கே இருக்கிற கோயம்பேட்டில் இப்படி பஸ் ஏறினா போயிட்டு வந்துடலாமே, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா. நாங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஒருவேளை உங்கள் மூலமாக எனக்கு, அவங்ககிட்டே சொல்கிறேன், ஏன் ஒருவேளை உங்கள் மூலமாக எனக்கு திருவண்ணாமலைக்கு போக சொல்கிறாரோ கடவுள் அப்படின்றேன். அந்த சமயம் ரொம்ப இது கூட பண்ணல, எதுவுமே பெரிய சித்தர்கள்னு சொல்லிட்டு சேனல் கூட ரொம்ப பெருசாக எதுவும் போடல, பைரவர் பற்றி பேசின சமயம் அது. அந்த பக்கத்தில் அந்த அம்மா சொல்லும்போது அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கருப்பு கலர் நாய் வந்து தலையை வேகமாக ஆட்டுச்சு. எனக்கு அங்கேயே ஏதோ ஒன்று புரிஞ்சுது. சரி இந்த அம்மா ஏதோ இந்த அம்மா வாயில் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். அப்பப்போ வீடியோ மட்டும் போட்டுருக்கேன், 2018 ஸ்டார்ட் பண்ணது. சரி நான் கொஞ்சம் அவசரமாக போகிறேங்க, சரி ஏதோ நீங்கள் சொன்னீங்க நான் ஏதோ ட்ரை பண்ணி போகிறேன், அந்த மாதிரிலாம் தனியாகவே பஸ்லேயோ இல்லை போகிறதுக்கெல்லாம் ஒரு இது இல்லாத டைம் இது, நான் சரி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கேலண்டரில் அன்றைக்கி என்ன கண்டென்ட் போடணும், அதுக்கு அடுத்து சிவராத்திரி வருதே, அந்த சிவராத்திரி சம்மந்தமாக ஒரு கண்டென்ட் போடணுமேனு கேலண்டரில் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்தா மறுநாள் யோகிராம் சுரத்குமாருக்கு வந்து இது நினைவு நாளுன்னு போட்டு அவருடைய படம் போட்டுக்குது. அவருடைய படம் கேலண்டர்லேயே போடுற அளவுக்கு இந்த டெய்லி கேலண்டரில் கிழிக்கிறமே அதுலேயே இருக்குதா, அவ்வளோ பிரசித்தி பெற்றவர் அவருன்னு அப்போ நான் அதை பார்க்குறேன். ஆனால் அப்போ நாளைக்குன்னா அப்போ இன்றைக்கி நாளைக்கு நீ அந்த ஒரு நினைவு நாளுக்கு நீ வரணும்னு சொல்கிறாரு, நீ அந்த கதையை பப்ளிஷ் பண்ணி ஒரு வருஷம் ஆகிட்டு இல்லையா, ஒரு வருஷத்துக்கு, அப்போ அதுக்கு நாளைக்கு அவர் நினைவு நாள் நாளைக்கு தான் நீ அதுக்கு வரணும் சொல்லியிருக்கிறியே, வீடியோக்குள்ளே இருக்கிற பாலகுமாரன் அவர்கள் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ பார்த்து சொன்னியே, அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவில் பார்த்தாலாம் சாமி கிடையாது. நிறைய பேர் இப்போ நான் ஒரு அற்புதமான கனகம்பட்டி ஐயாவை பற்றி பேச போகிறேன்னு சொன்னேன் பாருங்கள்,
அவங்க சொன்னது வந்து என்னன்னா, எனக்கு வந்து ஒரு நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு பின்னாடி நிறைய வெளியில் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை எனக்கு. சவுதியில் இருந்தப்போ நான் இதுவாக இருந்தது. இங்கே வந்து நிறைய வெளியிலலாம் கூட போக முடியாது. இந்த வீடியோங்களில் வந்து நிறைய கனகம்பட்டி ஐயாவது நிறைய பேர் போஸ்ட் பண்ணுவாங்க. நீ நினச்ச மாதிரி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி யாரோ ஒருத்தர் என்ன மாதிரி வீடியோ போடுறவங்க தம்ப்நெயில்ல அந்த லெட்டர்ஸ் எழுதி போகிறவங்க தான் வியூஸ் போகணுன்றதுக்காக. ஆனால் அது உன்னுடைய மைண்டினுடைய ஏற்ற மாதிரி அது பதில் இருக்கும். அது மாதிரி ஆச்சரியமாக இருந்தது. அந்த அம்மா வந்து எனக்கு சொன்னப்போ இது வந்து அந்த கனகம்பட்டி ஐயாவினுடைய அந்த நான் சொல்கிறேன் 9ஆம் தேதி சொல்ல போகிறேன் ஒரு அற்புதமான விஷயம். கனகம்பட்டி ஐயாவால் நடத்தப்பட்டது அந்த 369 எழுதுந்து. அப்புறம் நான் வந்து சுத்தமாக எங்குமே போகாதேன். அப்போ வீடியோங்களில் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து நிறைய வந்து காட்சி கொடுக்கும். அதாவது வந்து வீடியோவில் தம்ப்நெயில்ல நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அது அப்படியே எனக்கு சொன்ன மாதிரியே இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட. அப்புறம் நடந்த அற்புதத்தை பற்றியும் சொன்னாங்க. இப்போ சொல்ல வேணாங்க, திருஷ்டி ஆகும், நான் சொல்கிறேன், அவர் குரு பூஜை அன்றைக்கி நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அவங்ககிட்ட. அப்போது அதை சொல்லி முடிச்சுட்டு எனக்கு கனகம்பட்டி ஐயாவுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது எனக்கு. அதில் டெய்லியே இந்த மாதிரி வேர்ட்ஸுங்க வரும். பௌர்ணமி அமாவாசை பூஜைகள் எந்த டைமில் இருக்குது அது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட பேசி முடித்த உடனே எனக்கு ஒன்று வருது. எனக்கு ஒரு அன்றைக்கி டேட்டுக்கு வருது எனக்கு. அந்த அவங்க அனுப்பின அந்த வேர்ட்ஸ் கனகம்பட்டி ஐயாவால் சொல்கிற மாதிரி வேர்ட்ஸ் வருது. நடத்தியவனும் நானே, நடத்த போவதும் நானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னெல்லாம் நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்து பாருங்க சாமி அப்படின்னு அவர் போடுற வேர்டை பார்க்குறேன். அதை அப்படியே மறுபடியும் அவங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் இப்போ எல்லாரும் இதை தானே சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி வேர்ட்ஸை தானே பார்க்குறீங்கன்னு சொன்னீங்க. இப்போ இந்த விஷயத்த சொல்லி முடிச்ச உடனே எனக்கு வருது. இப்போது நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதுலேயே எனக்கும் ஒரு இதில் பதில் சொன்ன மாதிரி இருந்தது. அந்த மாதிரி தான் அவருடைய பாலகுமாரன் அவர்கள் பண்ண, பாரதி பாஸ்கர் அவர்கள் பண்ண அந்த வீடியோ, அந்த ஒரு வீடியோவில் உள்ளே இருந்தால் அந்த ஃபோட்டோவை பார்த்து அவர் சொல்லிட்டு இருந்தார். அதை எக்ஸ்ப்ரெஷன் பண்ணி அது எவ்வளோ சக்தி வாய்ந்தவர் அவர் யோகின்னு. அதுலேயே அந்த கொஞ்சம் வீடியோ கிளிப்லாம் கூட இருந்தது. அதில் அந்த அவர் போனப்போ அவர் எப்படி இது பண்ணார், அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அதை பார்த்து அந்த செகண்டே எனக்கு அந்த மனம் வந்து நம்ம எப்படியாவது இவர் கூட கனெக்ட் ஆகணும் நம்ம அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படி வேண்டிக்கிட்டேன். ஆனால் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக வீடியோக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோ பார்த்து நான் வேண்டுதல் எந்த அளவுக்கு அது உகந்ததாக இருந்ததுன்னா, உண்மையிலேயே அப்படி கதையும் எழுதி பப்ளிஷும் பண்ணி, நீ அவ்வளோ திமிராக மறந்துட்டியா, நீயா எல்லாம் யோசித்து வந்திருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்காம என்னை அந்த நாள் ஞாபகப்படுத்தி, நாளைக்கு என்னுடைய நினைவு நாள், நாளைக்கு நீ வந்துரு. ஆனால் எனக்கு வர தெரியாதுன்னு அவருக்கு தெரியும். அவரே என்னை எப்படி கூட்டின்னு போகிறதுன்னு அவருக்கு தெரியும். அந்த மாதிரி தான் வந்து யார்கிட்டயோ கேட்டேன், லேடிஸ்கிட்டலாம் என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்டேன். யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. அட்ரஸ் வச்சுக்கிட்டு நான் அந்த மாதிரி போகிற ஆள் கிடையாது. ஒன்று அம்மா ஊருக்கு மட்டும் இங்கேருந்து ட்ரெயினில் போயிட்டு வந்துடுவேன். மற்றபடி எங்கேயும் தனியாக போகிறதில்ல. அதனால் கடைசியில் நான் தனியாக தான் போகிறேன் அப்படின்றத பார்த்து எங்கள் பையன் தான் பயந்து, அந்த மாதிரி விடக்கூடாதுன்னு, சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்துட்டுது. அந்த மாதிரி அன்றைக்கி போயிட்டு வந்த அந்த நாள் தான் இது. எனக்கு இந்த நிகழ்ச்சியை மறக்க முடியாது என் வாழ்க்கையில். அதனால தான் இதை நான் பல முறை சொல்லியிருப்பேன். என்னுடைய வெப்சைட் இருக்கும் இதில் oindpinay.com, அதுலேயும் இதை போட்டிருப்பேன் இந்த உணர்வுகளை. போனது கரெக்டாக காசு கூட இல்லாமல் வரும்போது பஸ்ஸில் போயிட்டு அங்கே ஒரே ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இப்போ திரும்பி நாங்கள் வந்து இன்னொரு ஆட்டோவில் வரத்துக்கு கரெக்டாக இருக்குது கையில் காசு. ஒரு ₹1 கூட இல்லாத மாதிரி கரெக்டாக வந்து சேஞ்ச் இதாகிடுச்சு. அங்கே நிறைய பிச்சைக்காரர்கள் கேட்கும்போது கூட ₹10 எடுத்து கொடுத்தா, இதுக்கு இவ்வளோ போதும், இவ்வளோ காசு தேவைன்னு கூட தெரியாமல் போயிட்டேன் நான் அவசரமாக. அப்புறமா அந்த மாதிரி வந்து ஒரு குருஜி வந்து நாங்கள் ஒன்று ருத்ராட்சம் ஒன்று வாங்கினோம். அதை எங்கள் பையனுக்கு போட்டுக்கிறதுக்கு. அதை வந்து என் பையன் வந்து அதை கையில் சுற்றி வச்சுட்டு இருந்தான். அதை அங்கேருந்து இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே சாமியாருங்க இருப்பாங்கள்ல, அவங்க அந்த கோயிலுக்குள்ளேயே அந்த நந்திக்கு எதிர்க்க, பெரிய நந்திக்கு எதிர்க்க அவங்க வந்து கூடு நான் கழுத்தில் போடுறேன்னாரு. அப்போ கூட அவர் கையில் ஒரு பெரிய அமௌண்ட்டே எடுத்து கொடுக்கல. நான் ஒரு கொஞ்சம் காசு தான் இருக்குது, இவ்வளோ தான் கொடுக்க முடியுன்ற மாதிரி வேறு வழி இல்லாமல் சேஞ்சே இல்லை. அதில் அவருக்கு கொஞ்சமான காசு தான் எடுத்து கொடுக்குறேன். அது ரொம்ப மைண்டில் எப்பவுமே அழகும். அவ்வளோண்டு அவர் வாங்கி கழுத்தில் அதை போட்டார், ஒரு சாமிஜி ரூபத்தில் வந்தார், அவருக்கு நம்ம அவ்வளோதான் கொடுக்க முடியுதேன்னு அப்படின்னு நினைப்பேன் எப்பவுமே. ஆனால் திரும்பி வந்து ஆட்டோவில் வீட்டுக்கு வந்து இது பண்ணுறதுக்கான காசு கரெக்டாக, அது கூட கடைசி பஸ்ஸு. அப்புறம் வந்து நாங்கள் ஸ்கூட்டர் விட்டு போன இடத்த லாக் பண்ணிட்டு வாங்க அதுக்கு மேலே. அந்த நேரம் கடைசியாக க்ளோஸ் பண்ணும்போது ஓடி வந்து அந்த ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்தது. அந்த மாதிரி ஒரு இடம் வந்து அப்படியே கரெக்டாக போயிடுச்சு. அந்த காசு வந்து ₹1 கூட இல்லாத மாதிரி. அந்த நிகழ்ச்சி என்னால் மறக்கவே முடியாது எப்போவுமே.
அதனால் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க, வேர்ட்ஸாக நீங்கள் பார்க்குறீங்க, அதை பார்த்து ஏதோ ஒரு தெரியும் உங்களுக்கு இந்த சித்தரை பற்றி ஏதோ தெரிய வருது, யாரோ ஒரு கடவுளை பற்றி தெரிய வருது, நீங்கள் ஏதோ ஒன்று ஆன்மார்த்தமாக வேண்டிறீங்கன்னா, நீங்கள் அது கோயிலில் போய் சிலையாக பார்த்து கற்பூரம் ஏற்றி தான் பண்ணணுன்றதே இல்லை, மனசு தான் அவ்வளோ ஸ்ட்ராங்கான விஷயம் அப்படின்றதே போதும். இன்றைக்கி நைட்டு ஒரு 12க்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை சொல்லிவிடுங்க போதும். இல்லை எழுதுறதுக்கே முடியுங்களான்னா எழுதிடுங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதை நேற்றே உங்களுக்கு சொல்லியிருக்கணும். சொல்லுங்கள், எங்கே இருந்தாலும் வீடியோ மூலம் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் பிரபஞ்சத்தில் அவர் கூட நம்ம கனெக்ட் ஆக முடியும். அவரால் தான் எல்லா சித்தர்களுமே வணங்குற இது வந்தது. அப்படி அந்த புள்ளியில் தான் ஆரம்பிச்சதுன்றதுக்காக சொல்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.